Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரோஸ் மில்க். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல 1.5 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். தண்ணி கலக்காத பாலா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுத்து இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சில்லுன்னு இருக்கு. இது ஒரு 1.5 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஐஸ் கியூப்ஸ் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நான் ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரோஸ் சிரப்னு சொல்லுவாங்க, ரோஸ் எசன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இதை நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பாயாசமுக்கு இது ஒரு 3 சொட்டு 4 சொட்டு உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு 3 to 4 பல்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப பிளெண்ட் பண்ணணும் நீங்கள் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சுகர் மெல்ட் ஆகி கலர் பிளெண்ட் ஆச்சுன்னா ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் சப்ஜா சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க சப்ஜா சீட்ஸை. ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கிளாஸில் 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரோஸ் மில்க் கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிரப் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க். ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஜஸ்ட் இன் a minute. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.